guys, welcome back to our channel. இந்த வீடியோல ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி மூவிஸ் நிறைய பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல ஸ்டோரியோட ஹீரோவை காண தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவோட தாத்தா அவனோட கசின் கிட்ட நீ ஹீரோ இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் ஹீரோவை பார்த்தா ஹீரோ தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்ட மேன் வந்து அவன் மண்டிலே ஒரு போடு போட அவன் மயக்கம் போட்டு கீழே விழுறான். அந்த பக்கமாக வர பொண்ணு அவனை தட்டி கீழே விழுறான். அதான் நம்மளோட ஹீரோயின். இப்போ அவனை பார்த்தா உயிர் இருக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை. சரி இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறா. ஹீரோயினோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னா, அவளுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க, ரொம்பவே அபியூசிவான அப்பா. ட்ரிங்க் பண்ணிட்டு கேம்பிளிங் பண்ணிட்டு அதுக்காக காசை பொண்டாடி பிள்ளைங்கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பாரு. அம்மா மட்டும் ஹீரோயின் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஹீரோயினும் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ ஸ்டோர் ரூம்ல அடைச்சி வச்சிருக்கா. இங்க அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா நான் கீழே விழுந்ததுல ஒரு 50 ரூபாய் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு போட்டு செமாடி விழுது. ஒரு 50 ரூபாய் உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாதா அப்படின்ட்டு அம்மா வந்து திறக்க வர அவங்களுக்கும் சேர்த்தடி விழுது. லாஸ்ட்ல ஹீரோயினும் நான் நாளைக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை பார்க்க போறா. அவனுக்கு மெடிசன் வாங்க தான் அந்த காசு செலவு பண்ணியிருப்பா. இப்போ அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு கெட்டு வச்சு விட்டு அவன் குளிருதுன்னு சொன்னதுனால போர்வையெல்லாம் போத்தி விடுறான். அப்போ ஹீரோவுக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் ஹக் பண்ணிக்கிறான். என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நாளைக்கு காலைல விடிஞ்சதுமே இவனை அப்பாவுக்கு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற பிளானில் தான் அவன் இருப்பான். ஸோ டயர்டாக இருக்கிறதுனால அவளும் சேர்ந்து அங்கேயே படுத்துங்கிறா. காலையில் முழிக்கிற ஹீரோக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவன் அங்கே உட்காந்து அங்கிள்ஸ்லாம் செஸ் விளாண்டுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்து ஒய்ஃப்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒய்ஃபா உனக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஊர் அங்கிள்லாம் கேட்க அவளும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோவை போட்டு இழுத்துட்டு இருக்கா. வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு அவனை இழுத்துட்டு இருக்க அவனும் ஒய்ஃப்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயினோட அப்பாவும் பார்த்துட்றாங்க. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. பின்னாடியே ஹீரோவும் போகிறான். அங்கே போயிட்டு ஹீரோயின்ட்ட வைலன்ஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பின்னாடியே ஒய்ஃப்னு போகிறத பார்க்கும்போது வடிவில் ஒரு படம் பின்னாடியே போகல அந்த மாதிரி தான் ஹீரோவும் பண்ணிக்கிட்டு இருப்பான். அம்மா வந்துட்டு பொறுமையை பொண்ணு என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது இவன் மயக்கம் போட்டு கீழே கிடந்தான், காயெல்லாம் பட்டுருந்துச்சு, அதனால ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், இனி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. பக்கத்தில் உள்ள ஹீரோ ஒய்ஃப் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க. அப்பாவும் டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன என்கிட்ட கதையாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவளை மறுபடியும் அடிக்க போகிறாங்க. இப்போ ஹீரோ கையை பிடிச்சிட்டு என் ஒய்ஃபை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு கோவமாக முறைக்க என்னையே அடிக்க வந்துட்டான் அப்படின்னு அப்பா ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அம்மாவும் அவனோட மென்டல் ஸ்டேட் கரெக்டாக இருந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் அதாம்மா சொல்கிறேன், பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பாவுக்கு அப்போதான் ஒரு பிளான் வருது. ஏன் இவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும்? இவனுக்கு மண்டை தானே பிரச்சனை, பட் ஸ்ட்ராங்கான பாடி வச்சுருக்கான். நம்ம கடையில் கூலி வேலை செய்கிறதுக்கு ஆள் கம்மியாக இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இவனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா பிளான் பண்ணுறாங்க. அப்பா இது இல்லீகல், போலீஸ்க்கு தெரிஞ்சால் நம்மளை தான் பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல போலீஸ்ட்டு யார் சொல்லுவா நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஹீரோக்கிட்டையும் உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஆசையா இல்லை இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறியா, அப்படின்னா என் பொண்ணு கூட நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அவனும் நான் ஒய்ஃப் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தல அவனுக்கு இங்கே இருக்க தான் விருப்பம் இருக்குது, ஸோ அவன் என்ன இங்கே தான் இருந்து ஒர்க் பண்ண போகிறான் அப்படின்னு அப்பா டிசைட் பண்ணிடுறாங்க. இதில் ஹீரோ வேறு எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. அதில் அவளும் டென்ஷன் ஆகி ஹீரோ மேலே கோவப்படுறான். நீ எதுக்கு அவன்கிட்ட கோவப்படுற, அவனுக்கே மென்டல் ஹெல்த் சரியில்லை. அப்புறம் அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அவனை விட்டுறாத, அப்புறம் அப்பா கிட்ட நம்ம தான் வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு அம்மாவும் பயந்து பேசுகிறாங்க. ஹீரோயின் ஒரு கஃபேல ஒர்க் பண்ணுறா. ஸோ அங்கே போய் அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறா. அங்கே ஃபஸ்ட்டு வர கஸ்டமரே ஹீரோயினோட எனிமி தான். வந்தது யாருன்னா அவளோட கிளாஸ்மேட். அவகிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கே காஃபியை வாங்கி கீழே போட்டு என்னோட ட்ரெஸ்லாம் ஸ்டெயின் ஆயிடுச்சு, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே உள்ள மேனேஜர்கிட்டையும் ஹீரோயினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மேனேஜர் ஹீரோயின்ட்ட சாரி கேட்க சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த சாரி கிட்ட தான் இந்த வேலை எனக்கு இருக்கணும்னா அப்படி ஒரு வேலையும் தேவையில்லை அப்படின்னு வேலையை தூக்கி போட்டு வந்துடுறா. என்ன உனக்கு வேலை போச்சா, நீ இந்த மாதிரி லாஸ்ட் வீக் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த எனிமிட்டிக்கெல்லாம் காரணம் ஒருத்தன் தான். என்னன்னா அவள் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, அந்த பையன் ஹீரோயினை லவ் பண்ணுறான். அதான் இங்கே பிரச்சனையே. பூச்சியான் தான் என்ன லவ் பண்ணுறான், நான் அவன் லவ் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அந்த இடத்துல இல்லைன்னா அவன் என்ன தான் லவ் பண்ணியிருப்பான், அவன் என்ன லவ் பண்ணாமல் போனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சா அவள் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த சுகத்தில் ஹீரோயின் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே பூச்சியன் வரா. பூச்சியானுங்கிறது ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோட தாத்தா கிட்ட ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான்ல, அதாவது ஹீரோட நெஃப்யூ. இப்போ அவன் தான் ஹீரோயின்ட்ட வந்து பேசுகிறான். ஏன் இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டால்
அவளும் இந்த பிரச்சனைக்கே காரணம் நீ தானடா அப்படின்னு நினச்சிட்டு நீ என்னை விட தள்ளிடு, அதான் நீ எனக்கு பண்ணுற நல்லது அப்படின்னு அவன்கிட்ட கோவத்தை காமிக்க அவனும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். நீ என்னை லவ் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவனும் நான் உன்னை என்னை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, பட் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அவனும் ஜென்யூனாக தான் பேசுகிறான். சரி அவள் பண்ண தப்புக்கு எதுக்கு இவன் மேலே கோவப்படணும் அப்படின்னு ஹீரோயின் வந்து ஃப்ரீயாக விடுறா. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை அப்பா பார்த்துடுறாங்க. அங்கே என்ன பேச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நீ கிளம்ப எங்கள் அப்பா பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு அவள் உள்ளே போகிறா. சரி எனக்கும் அங்கிளை தேட வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு அந்த பையனும் கிளம்புறான். எங்கே ஹீரோயினுக்காக என்ன வேணா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான்ல, இப்போ ஒர்க் பண்ணுறான்னு தண்ணியில் வந்து எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் அவங்ககிட்ட எந்த அளவுக்கு கோவத்தை காமிச்சாலும் ஹீரோ கேரிங்கை மட்டும் தான் காமிச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்து வேலை போன மேட்ரு சொன்னதும் அப்பா கோவத்தில் உன ஃபைட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் அடிக்க போகிறாங்க. அப்போ ஹீரோ தான் கைப்பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவனை தாண்டி அப்பாவால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அப்பா முறைச்சா பதிலுக்கு அவனும் முறைக்கிறான். இங்கே ஹீரோயின் தனியாக வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. ஸ்கூல்லேயும் எல்லாரும் புலி பண்ணுறாங்க, வீட்லேயும் ஒரு மதிப்பே இல்லை, என்னதான் வாழ்க்கை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்கு வயிறு பசிக்கும்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். என்னடா நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸே இல்லையே, இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டால் ட்ராயரில் மணி இருந்ததில்ல அதை வச்சு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். டேய் அது அப்பா மணி இல்லை, நீ தான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற, அது உன்னோட மணி தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரீசனபிளாக பேசுகிறான். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், பட் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உனக்கு தான் அடிவிலும் பார்த்துக்கோ, இருந்தாலும் அப்பா இவன் மேலே கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு அவளுக்கு கொஞ்ச அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்படியே குசு குசுன்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்த அப்பாவும் என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு அவனை பிடிச்சிட்டு அப்பா சும்மா பேசிகிட்டு இருந்தோம், கீழே வந்து ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ பக்கத்தில் போனது அவனுக்கு ஜாலியாக இருக்குது. ஹீரோயின் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நான் அப்பா கிட்ட இருந்து ஒன்றை காப்பாற்றலன்னு பார்த்தா நீ என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு தள்ளிவிட அவனுக்கு சடனாக கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. இங்கே அப்பா 2 பேருக்கு வேலை வந்துருச்சு வாங்க அப்படின்னு கீழே கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா கிட்ட கணக்கு நோட்டை பற்றி கேட்க ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ அப்பா கணக்கு நோட்டை எடுத்தால் மாட்டிப்பானே அப்படின்ட்டு சாப்பிட்றது கூட பாத்திலே விட்டுட்டு அம்மா நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு ஹீரோவை எழுத்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறா. அங்கே போயிட்டு நான் போய் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, அவங்க உங்களோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். இல்லை நான் ஒய்ஃப் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவன் அடம்பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் இல்லை நீ இங்கே இரு, நான் உனக்காக லாலிபப் வாங்கிட்டு வரேன், பட் நீ என் பின்னாடி வந்தால் நான் கோவப்படுவேன் அப்படின்லாம் சொல்லி அவனங்க உட்கார வச்சுட்டு போகிறா. பட் போகும்போதே அவளுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்மளை அப்பா கிட்ட இருந்து காப்பாற்றின ஒரே ஜீவன் இவன் தான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறா. அங்கே போகும்போதே அவன் நிறைய நியூஸ்லாம் கேள்விப்படுறா. மென்டலி அஃபெக்டான பீப்புளெல்லாம் கடத்திட்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் நியூஸ் கேட்கும்போது அவளுக்கு பயமாக இருக்குது. ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நைட் ஆயிடுச்சு, அவளுக்கு பயமும் அதிகமாயிருச்சு. அம்மா வந்து அவனை எங்கன்னு கேட்குறாங்க. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ அவசரமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறான். அங்கே போய் பார்த்தா அவனை காணும். ஸோ அங்கே உள்ள பீப்புள்கிட்டலாம் அடையாளத்தை சொல்லி கேட்குறா. யாருக்குமே தெரிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் ஐயோ அவனை மிஸ் பண்ணிட்டேன், அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ பலூனோட வந்து நிற்கிறான். நீ எங்கே போன, நான் உன்னை இங்கே தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட நான் உனக்காக தான் இந்த பலூனை வாங்க போனேன் அப்படின்னு ஹீரோ அவட்ட கொடுக்க அவளும் அவனுக்கான லாலிபப்பை தூக்கி கொடுக்குறா. ஸோ ஹாப்பி அவளை தூக்கி சுற்றிட்டு நான் உனக்கு கிஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்றா. என்னோட டைம் இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு வயிற்றுக்குள்ளே சத்தம்லாம் வருது. எல்லாம் பசியோட சத்தம் தான். ஸோ ஹீரோ நம்ம இந்த கடையில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, நேற்று எங்கள் அப்பா கிட்ட இருந்து மணி ஆட்டையை போட்டிருக்கேன், சரி இந்த பொருளை வாங்குறதுக்கு உனக்கு என்ன காசு அப்படின்னு கேட்டால் நேற்று எடுத்தல அந்த காசில் மிச்சம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ உன்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. நீ இதை நினச்சலாம் ஒரி பண்ணாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அங்கிளை நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். ஹீரோயினும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டில் கணக்கு நோட்டை எடுத்து கணக்கு பார்க்க போகிறாங்க. ஹீரோயினும் இந்த ஃபூலை நம்பி வந்தது தப்பு தான். அவன் சும்மா கான்ஃபிடென்ட்டாக பேசுவான். எப்படி எங்கள் அப்பாவை சமாளிக்க முடியும், நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ பெட்டர் முன்னாடியே போய் கன்ஃபர்ஸ் பண்ணிடு, அப்போ 2 அடி கம்மியாவது விழும் அப்படின்னு ஹீரோவை என்கரேஜ் பண்ணி உள்ள அனுப்புகிறான். அவனையும் இப்போ உள்ளே போயிட்டு அங்கிள் நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கும் போது நம்ம சேலரியை பற்றி பேசல அப்படின்னு சேலரி மாற்ற ஆரம்பிக்கிறான். அதுக்கு என்ன நெக்ஸ்ட் மந்த் தந்தா போச்சு அப்படின்னு ஒரு 2000 போட்டால் போதுமா அப்படின்னு பேச அதுக்குள்ளே ஹீரோ லாவெல்லாம் தூக்கிட்டு வந்து மினிமம் வேஜஸ் எவ்வளோ தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, இவ்வளோ பெனிஃபிட் வேணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி லாவை ஃபுல்லாக இங்கே சொல்லி ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கிளும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. கூடவே செம டென்ஷன் வேறு அங்கிளுக்கு. சரின்னு இப்போ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாலும் லாஸ்ட்டில் ஹீரோ நான் 2 நாள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, என்னையும் ஒர்க் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் மந்த் தாங்க, பட் 2 நாள் ஒர்க் பண்ணதுக்கான வேஜஸ் தாங்க அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்டு வாங்குறான். ஸோ அங்கிளும் கோவமாக தான் காசு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நைட்டுக்குள்ளே அந்த பாக்ஸ்லாம் மூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க.
எங்கள் ஹீரோயின்ட்ட போயிட்டு காசை கொடுத்துட்டு அங்கிளை நான் டைவர்ட் பண்ணுறேன், அந்த கேப்பில் பேலன்ஸ் அமௌண்ட்டை கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு பிளானை போட்டு அங்கிள்கிட்ட போயிட்டு அங்கிள் கேனில் உள்ள ஆயிலெலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, இதை ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்ல அப்படின்னு அங்கிள் அதை பார்க்க போகிறாங்க. அந்த கேப்பில் அம்மாட்ட காசை கொடுத்து செட்டில் பண்ணுறாங்க. அடுத்து நான் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் 2 பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி இந்த லா பற்றிலாம் தெரியும், எப்படி இவ்வளோ மேட்டர் எங்கள் அப்பா முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசினேன் அப்படின்லாம் கேட்க, அதான் எனக்கும் தெரியல, வாய் திறந்ததும் அதுவாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஸோ எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உன்னோட பாஸ்ட்டை நினச்சா எனக்கே க்யூரியஸாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே டெவலப் ஆகிட்டே போகுது. ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக அவளோட ஸ்கூலுக்கு வந்திருக்கான். என்ன இது புது சைக்கிளா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் என்னோட பேலன்ஸ் சேலரியில் இந்த சைக்கிள் வாங்கியிருக்கேன், அம்மா சொன்னாங்க உன்னோட காலேஜ் ரொம்பவே தூரம்னு, அதனால இனி நான் தான் உன்னை பிக்கப் ட்ராப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து ஹீரோயினுக்காக ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்ட்டு ரிங்கை போட்டு விட அவளும் வேண்டான்னு சொல்கிறான். என்ன இவன் ஃபூலாக இருந்துட்டு ரிங்கெலாம் போட்டு விட்றானே, ஏதோ கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஹீரோ எப்படி மற்றவங்களுக்கு தெரியும் நீ தான் என்னோட ஒய்ஃப்னு, அதனால ஒய்ஃப்னா என்னோட ரிங்கை போட்டுக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்ச அவள் கையில் மாட்டி விடுறான். ஹீரோட ஆட்டிடியூடில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஹீரோக்கு அந்த பாஸ்ட் ஞாபகம் வந்ததுலேருந்தே நிறைய சேஞ்சஸ் அவங்ககிட்ட தெரியுது. இப்போ கூட ஹீரோயின் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பா, அவளுக்கு அதை ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ண முடியாது. பட் ஹீரோ ஃபியூ செகண்ட்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவான். என்ன நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டால், அதுக்கும் எனக்கு தெரியல, நான் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்பா வந்துட்டு அடுத்த வேலையை கொடுக்குறாங்க. ஸோ எல்லா பாக்ஸையும் தூக்கி வச்சு டயர்ட் ஆகும்போது ஹீரோயினுக்கு அவன் வாட்டர் எடுத்து கொடுக்குறான். அவள் குடிச்சிட்டு கொடுத்ததா அதை அவன் குடிக்க, டே நான் அதை எச்சு பண்ணிட்டேன்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் லைட்டாக ரொமான்ஸ்க்கு போகிறாங்க. அப்போது அப்பா வந்து அடுத்த வேலையை கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயின் இப்போ ஒரு மேன்கிட்ட போயிட்டு அப்பாவுக்கு தர வேண்டிய காசை வசூல் பண்ணிட்டு வரணும். அதுக்காக ஹீரோவை வெளியே விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் உள்ள போகிறா. அவங்ககிட்ட போய் காசு கேட்டால், நீ தான் என் கடையை பார்க்குறல, இங்கே ஒரு கஸ்டமர் கூட வரல, அப்புறம் நான் எப்படி காசு தர முடியுங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ரஃபாக பேசுகிறான். உங்களுக்கு கஸ்டமர் வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அப்பா நீங்கள் காசு தரலன்னா என்ன தான் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்ன நீ கஸ்டமர் அப்போ கூப்பிட்டு வா, அப்போ தான் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். ஸோ ஹீரோ இப்போ கோவமா, நீ வெளியே நில்லு, அந்த பாஸ் உனக்கு காசு தரணும் அவ்வளோ தானே, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு காசு கேட்குறான். இந்த பொண்ணு தான் ஒன்று அனுப்புனாளா, என்ன நீ வந்தால் மட்டும் காசு தந்துடுவானா அப்படின்னு ஹீரோவே அடிக்க போகிறான். அப்போது ஒரு மேன் உள்ளேருந்து வந்து ஃபோட்டோ காமிக்கிறான். இங்கே பாரு, அவன் ஒரு கம்பெனியோட சிஇஓ, அவன் தான் ஃபூ ஃபேமிலியோட வாரிசு, அவன்கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படின்னு மிரட்ட, இப்போ பாஸும் சாஃப்ட் ஆகிட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், காசு வாங்கினதை கொடுக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்த காசையும் கொடுத்துட்றான். ஸோ ஹீரோயினும் ஹாப்பி, எப்படிதான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு ஹீரோ கியூட்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அவங்க ஃப்ளவர்ஸை பார்த்ததும் ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்குல்ல, நான் உனக்கு வாங்கி தருவா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அதுக்கு வேஸ்ட்டாக மணி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அங்கே ஒரு கடையில் ஒரு மேன் ஈவர்கிட்ட கூட ஆள் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பானா, அவன் ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு அவன்கிட்ட வந்து, என்னோட டீ கடையில் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண முடியுமா, உங்களுக்கு சேலரி தரேன் அப்படின்னு கேட்க, பார்ட் டைம் ஒர்க்கா, தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு ஹீரோவும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே அவனோட ஃபேஸ்க்காகவே எல்லா டீயும் சேல்ஸ் ஆகுது. பாஸ்க்கு செம்ம ஹாப்பி. அங்கே வர பொண்ணுங்க பாஸை கூட தள்ளி விட்டுட்டு ஹீரோ கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் ஹீரோயின் கொஞ்சம் காண்டாயிட்டா. இந்த ஒர்க்கே உனக்கு தேவையில்லவா அப்படின்னு ஹீரோ இழுத்துட்டு போகிறா. அவள் டென்ஷனாக இருக்க பார்த்துட்டு ஹீரோவும், என்னாச்சு வேறு கடையில் ஒர்க் பண்ணிட்டேன்னு உனக்கு கோவமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அவள் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவளை கிஸ் பண்ணுறான். இந்த சீனை ஹீரோனோட அம்மாவும் பார்த்துட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் கிஸ் நினச்சி ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து, நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன், நான் நம்ம இருக்கிறத விட பெட்டரான லைஃப் தானே போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவன் ஒரு ஃபூல், அதை நீ எப்போவுமே மறந்துடாத, உங்கள் 2 பேருக்கும் நான் எப்போவுமே பிளெஸ்ஸிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா அவளை இப்போவே பிரேக்கப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்புறா. அப்போ ஹீரோயின் அவனை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறா. அம்மாவும் உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, நீ எங்கேயும் போக தேவையில்லை அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயின் ரிங்கை போடலாமா வேண்டாமான்னு ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த டைம் அவளுக்கு ட்ரபிள் கொடுக்கனே அவளோட கிளாஸ்மேட் வர. அவளை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, நம்ம கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாமா, நீ எங்கள் கூட கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணாதான் உனக்கு இந்த ரிங் கிடைக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் மேலே தனியை தூக்கி ஊற்றுறாங்க. அப்புறம் என்ன ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு, அப்போ சேஞ்ச் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு அதை வீடியோலாம் எடுக்கிறாங்க. இப்போ அங்கே ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டான்.
ஹீரோயினுக்கு கோட்டை கொடுத்து அந்த பொண்ணை முறைக்கவே அந்த பொண்ணு பயந்து போயிடும். ஹீரோயின் போகிறது அந்த ஃபியூச்சர்னும் பார்ப்பான். அப்போ கூட போகிற மேனை பார்க்கும்போது என்னோட அங்கிள் மாதிரி இருக்கே அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வருது. வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோயினும் அவன் பண்ண ஹீரோயிசத்தெல்லாம் நினச்சி அவன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கா. அப்பா அவன் என்னடானா கையை கட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பேண்டேஜ் போட்டு விடு அப்படின்னு வந்து நிற்கிறான். அவனுக்கு போட்டு விட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் இதெல்லாம் தப்பு, நீ வெளியே போன ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அவனை அனுப்பி விட்றா. அப்புறம் அவங்க 2 பேரும் எப்பவும் போல் நார்மல் ஆகிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து சுற்றுறாங்க. அங்கே ப்ரேயர் ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. அங்கே வந்து எல்லோரும் காசு போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. அது நடக்கணும் ஒரு நம்பிக்கை. இப்போ ஹீரோ அங்கே கூப்பிட்டு வந்துட்டு உனக்கு ஒரு காசு எனக்கு ஒரு காசு 2 பேரும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதில் காயினை போட்டு நானும் ஹீரோயினும் எப்போவுமே சேர்ந்து இருக்கணும், பிரியவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறான். ஹீரோயினும் அதே ப்ரேயர் தான் பண்ணுவா. பட் வாயை முடிக்கிட்டே பண்ணுவா, ஹீரோகிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அடுத்து லேட்டர் ஸ்கூலில் ஃபியூச்சர் ஹீரோயின்ட்ட வந்து பேசுகிறான். அன்னைக்கு ஒரு மேன் கூட வந்தானே உன்னோட பிரதரா அப்படின்னு கேட்க, இல்லை அவனை தான் நான் லைக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். நானும் உன்னை லைக் பண்ணுறேன்ல அப்படின்னு அவன் கேட்க, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னல எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அப்புறம் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அவன் கூட அப்படின்லாம் சொல்ல, ஃபியூச்சருக்கு இது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்தாலும் அப்போ அது என்னோட அங்கிள் கிடையாது அப்படின்ட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் அவனுக்கு ஹோப் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பான். இங்கே மறுபடியும் ஹீரோ தான் அவளை பிக்கப் பண்ண வந்திருப்பானா. ஸோ 2 பேரும் இப்போ கிளம்பும்போது அப்போ ஃபியூச்சர் அவனை பார்க்குறான். என்ன இவனை பார்க்க அப்படியே என்னோட அங்கிள் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சைக்கிள் பின்னாடியே ஓடுறான். லாஸ்ட்டில் இப்போ வீடு வரைக்குமே ஓடி போயிட்டான். ஸோ அங்கே போயிட்டு ஹீரோயின்ட்ட உன்னை இன்னைக்கு பிக்கப் பண்ண வந்தது யார் அப்படின்னு கேட்க, அவன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா. சரி நான் உன்னோட ஹஸ்பண்டை பார்க்கலாமா, அவனை பார்க்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொன்னேன். சரி இன்னைக்கு முடியாது இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது, தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்னு. ஸோ அவனையும் இப்போ அவசரமாக அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயின்டே நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இங்கே வந்து பார்த்துட்டு தாத்தாக்கு சட்னா என்னாச்சு அப்படின்னு கேட்க, உனக்கு நியூஸ் தெரியாதா, உங்கள் அங்கிளை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்ன அங்கிள் கிடச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து உங்கள் அங்கிள் மேபி செத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் அந்த கோவத்தில் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி இந்த தாத்தாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிடையாது. ஸோ இவங்களுக்கும் எந்த விதமான ரத்த சொந்தமும் கிடையாது. ஆக்சுவலி ஹீரோ காணாமல் போன டைம்லேருந்து இந்த லேடி மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ தாத்தாவும் கண்ணு முழிச்சு பேரங்கிட்ட, நீ இதை பற்றி விசாரி, உங்கள் அங்கிள் உண்மையாகவே செத்துருந்தாலும் நான் அவன் பாடியை பார்க்குற வரைக்கும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபியூச்சருக்கும் ஹீரோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம தாத்தாக்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, அதனால ஹீரோனோட ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோயின் நியூ ஜாப் தேடிட்டு இருப்பாள்ல, ஸோ அவளோட ஜாப் இன்டர்வியூக்காக ஒரு பாருக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயினும் ஹீரோ கூட வந்திருக்கா. அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவளை வர வச்சது அவளோட கிளாஸ்மேட். அவளை அங்கே பார்த்ததுமே இது எதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹீரோயின் போக போகிறா. அப்போ ஃபோர்ஸ் பண்ணி அவளோட வாயில் ட்ரக் டு ஒயினை ஊற்றுறாங்க. உனக்கு தான் மென்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நானும் உனக்கு ஒரு மேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு மேன் அங்கே கூப்பிட்டு அவளும் அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். ஹீரோயின் ஹெல்ப்னு கத்த வெளியே நின்று ஹீரோ வந்து அந்த மேனோட தலையில் பாட்டிலாம் தூக்கி போட்டு உடச்சி ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணுறான். இப்போ கூப்பிட்டு போனால் அவள் ட்ரக்கோட எஃபெக்டில் ஹீரோவை கிஸ் பண்ணுறான். ஹீரோ உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறான். நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெட்டில் தள்ளி அவள் அந்த நைட் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் முடிச்ச பிறகு அவளுக்கு ரொம்ப எம்பரசிங்காக இருக்குது. போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஹீரோ கண்ணை முழிச்சிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்க, நான் எங்கேயும் போகல, நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நைட்டு உனக்கு என்னாச்சு, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண, என் சட்டையெல்லாம் கலத்தி என்னை பெட்டில் தள்ளி அப்படின்னு நான் சொல்ல, டே வாய் மூடுடா அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போ உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினா ஆமாம் நான் இப்போ நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் தான் உனக்கு க்யூர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஹாப்பி. சரி எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குது அதனால நான் கிளாஸ்க்கு போகிறேன், பட் நீ ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு நடந்த மேட்ரை நீ எப்பவுமே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. ஸ்கூல்ல ஃபியூச்சர் அவகிட்ட பேச வரேன். என்ன காலைல கிளாஸ்க்கு அட்டன் பண்ண வரலையே அப்படின்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள 2 பொண்ணுங்க ஹீரோயின் நேற்று பார்க்கு போன மேட்ரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அங்கே அவள் பார்க்கு எதுக்கு போயிருப்பா, அங்கே ட்ரிங்க் பண்ணியிருப்பா, எந்த மேன் கூட இருந்தானே தெரில அப்படிலாம் காசி பேசிட்டு இருக்கு. ஃபியூச்சர் போயிட்டு உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு அவங்கள கொஸ்டின் பண்ண, நாங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக காசி பேசிட்டு இருந்தோம், இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் ஹீரோயின்ட்ட இப்போ சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அதெல்லாம் முடியாது, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, நாங்கள் எங்களுக்குள்ள தானே பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, ஹீரோயின் இப்போ ரெக்கார்டிங் எடுத்து காமிக்கிறா. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இதை டீச்சர்கிட்ட போட்டு காமிக்கவா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி உங்களுக்கு இந்த காசிப்பை சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது வாலண்டியராக அந்த பொண்ணு வந்து தலையை கொடுக்குது. அதான் அவளோட கிளாஸ்மேட்.
ஒரு பொண்ணு ஹீரோயினை எளிமையாவே பார்த்துட்டு இருக்குள்ள, அவ இப்போ பூச்சனை பார்த்துட்டு அவங்கிட்ட பேச வர, இப்போ இந்த 2 பொண்ணுங்களும் நீ தானே எங்ககிட்ட ஹீரோயின் பார்க்க போனாங்கிற மேட்டரை சொன்ன அப்படின்னு வத்தி வைக்க, இப்போ எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நான் நேற்று நைட்டு பார்க்கு போனது உண்மைதான், அங்கே இவ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ட்ரக்டான ஒயினை என்ன குடிக்க வச்சா அப்படின்னு சொல்ல, அவளும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தான் சிசிடிவி கேமரா இருந்ததுல அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன பவர் இருக்கு, உன்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, பூச்சன் இப்போ என்னால பண்ண முடியும்ல, நீ மட்டும் ஹீரோயின்ட்ட ப்ராப்பரா சாரி கேட்கலனா அப்புறம் நீ லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும், ஜெயிலுக்கு போகணும்னால ரெடியா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவளோட ஹஸ்பண்டை மீட் பண்றதை பத்தி கேட்கறான். லாஸ்ட் டைமே நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, உன்னோட ஹஸ்பண்டை நான் இன்னைக்கு மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் ஓகே சரி எதுக்காக நீ என் ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, உன் ஹஸ்பண்டை பார்க்கும்போது என் காணாமல் போன அங்கிள் மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசுகிறான், என்ன இன்னைக்கு நேரமே வந்துட்ட அப்படின்னு கேட்க, இன்னைக்கு கிளாஸஸ்லாம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே நெஃப்யூவும் ஹீரோவை பார்த்துட்டு அங்கிள் அப்படின்னு அவனை போய் கட்டிப்பிடிக்க, ஹீரோ பயந்து போயிட்டு ஹீரோயின் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன மேட்டர்னு கேட்கும்போது, இவன் தான் என்னோட அங்கிள், ஃபுல் ஃபேமிலியோட வாரிசு அப்படின்னு ஃபோட்டோஸ் எடுத்து காமிக்கிறான். ஸோ இப்போ ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட அவனை வரமாட்டேன், நான் என் ஒய்ஃப் கூட தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் நான் ரோட்டில் இவனை பார்க்கும்போது எனக்கு மண்டையில் அடிபட்டிருந்தது, அப்போ அவனோட நேமே அவனுக்கு ஞாபகம் இல்லை, இப்போ எங்கள் கடையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், உனக்கு தான் எங்கள் அப்பா பற்றி தெரியும்ல, இவன் கடையிலேருந்து சடனாக காணாமல் போயிட்டானா எங்கள் அப்பாவுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் ஓகே நான் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி பூச்சான்னு கேட்குறான். அதெல்லாம் வேண்டாம், 3 days எனக்கு டைம் கொடு, 3 daysல என்னோட ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அப்புறம் இவனை உன் கூட அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் கவலையா இருக்கு, இன்னும் 3 days தான் என் கூட இருக்க போறான் அப்படின்ட்டு. அடுத்து அவனுக்கு பிடிச்ச எல்லா ஃபேவரட்டான திங்ஸையும் அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் அவன்கிட்டயும் உனக்கு என்ன வேணும், உனக்கு எதுவும் பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்கா, என்ன வேணாலும் சொல்ல அப்படின்னு கேட்க, எனக்கு என் ஒய்ஃப் கூட இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே இன்னும் 2 daysல உனக்கு கிஃப்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு கிஃப்டா அப்படின்னு அவனே எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறான். இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவை ஹீரோவோட ஸ்டெப் மதர் மீட் பண்ண வராங்க. பூச்சியனோட தாத்தா தான் ஹீரோட அப்பா. இப்போ அவங்களோட ஒய்ஃப் தான் ஹீரோனோட அப்பா மீட் பண்ண வராங்க. அப்பாவுக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சதும், என் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க பையன் ஒரு ரிச் ஃபேமிலி சேர்ந்தவனா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடியும் பெரிய செக்கா போட்டு கொடுத்து, எங்கள் பையனை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ், இனி நாங்கள் அவனை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோனோட அப்பா, நீ இவங்க கூட போனால் உன் ஒய்ஃப் கிட்ட கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு ஏமாத்தான் வண்டியில் ஏற்றி அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஹீரோயினா அவன் வீட்டுக்கு போக போகிறான்ல, ஸோ அவனுக்காக டெம்பிளில் போய் ஒரு பீட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் அவனோட சேஃப்டிக்காக. இதை அவன் கையில் போட்டு விடணும் அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது, அப்போ தான் ஹீரோட கார் கிராஸ் ஆகும். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு ஒய்ஃப்னு கத்த, அவளுக்கு கேட்காத வீட்டுக்கு போயிடுறா. இங்கே அவனுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து அவனை மயக்கம் அடைய வைக்கிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அப்பா செக் கூட செம ஹாப்பியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, அவனை ஆல்ரெடி அவனோட ஃபேமிலி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஏன் என்கிட்ட சொல்லாமல் அனுப்புனீங்க, இப்போ தான் போனாங்கன்னு சொல்ல பின்னாடியே ஓடி போய் பார்க்குறா. பட் ஹீரோ அவளை கண்டுபிடிக்க முடியல. என்னால் உன்னை லாஸ்ட்டாக பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, லாஸ்ட் டைம் அவனை அட்டாக் பண்ண மேன் தான் இப்போ அவன் பக்கத்தில் இருக்கான். அவங்ககிட்டயே ஹீரோ என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, லாஸ்ட் டைம் நான் உன் மண்டியில் அடிக்கும்போது எப்படி சாகாமல் தப்பிச்ச, அதுக்கு பதிலாக அவனை ஃபுல் ஆக்கியிருக்கேன், பட் இந்த டைம் மிஸ் ஆகாது அப்படின்னு அவனை அடிக்க ட்ரை பண்ண, எனக்கு என் ஒய்ஃப் தான் வேணும் அப்படின்னு அவனை தள்ளி விட்டு வெளியே வரான். இந்த இடத்துல பூச்சன் அவனை பார்த்துருவான். ஹீரோக்கு இப்போ மறுபடியும் தள்ள அடிப்படுத்தினால அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சு. இங்கே பூச்சன் எதுக்கும் ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே ஹீரோனோட கதையை முடிக்கிறதுக்காகவும் ஆள் செட் பண்ணியிருக்காங்க. அந்த மேன் உள்ளே போயிட்டு அங்கே ஸ்மோக் பாம்பு போட்டு வந்திருப்பான். இப்போ பூச்சின்னு அவனோட ஆட்கள் கூட வருவானா, உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு கிடப்பா. ஸோ அவளையும் தூக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறான். அவள் கண்ண முழிச்சதும், நீ எங்கள் வீட்டுக்கு இதுக்காக வந்த அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி என்னோட அங்கிளை அட்டாக் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியை அட்டாக் பண்ண வராங்கன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் அங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ உங்கள் அங்கிள் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினும் கேட்குறா. அவங்க இப்போ நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அவனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. நான் உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, அவனது முடியாது ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பூச்சான்னு சொல்கிறான். அதை கேட்டது ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. இருந்தாலும் நீ என்கிட்ட எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, என்ன ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக என் அங்கிளே உனக்கு ஹஸ்பண்ட் நீ என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோயினும் அந்த பொண்ணுங்களாம் அந்த மேட்டரால எனக்கு ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இருந்தாலும் எனக்கு கோமல ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கும் அங்கிளுக்கும் தான் நல்ல ரேம்போ இருக்கும்ல. ஸோ ஹீரோயினை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், நம்ம 2 பேருக்குள்ளே கப்புள்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம மேக்ஸிமமாக ஃப்ரெண்ட்ஸாக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவனும் சரி ஓகே நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை,
என்னை ஃப்ரெண்ட்ஸாவது இருப்போம், அதுக்கு நீ என்கிட்ட இருந்து மறைஞ்சு ஒழியாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க டிசைட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லா செலவுமே பூச்சியான் தான் பண்ணியிருப்பான். அப்புறம் இவங்க ஃபேமிலி சேஃப்டிக்காக ஆட்கள்லாம் செட் பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோனோட அப்பாவும் உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜில் இருக்காங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை, இந்த மாதிரி பசங்க கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல, உன்னோட லைஃப் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா தப்பு தப்பாக பேசாதீங்க, அவன் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது, அப்புறம் இந்த மாதிரிலாம் எப்பவுமே பேசாதீங்க அப்படின்னு ஹீரோனும் கடகடன்னு கோவமாக கத்திட்டு இருக்கா. அப்போ உனக்கு என்னாச்சு, என்ன நீ அவனை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா, அவனுக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்துருச்சு, என்ன ஒன்று திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. இங்கே என்னடானா ஹீரோயினுக்கு அடிக்கடி வாமிட்டாக வருது. அம்மாவுக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. சரி அப்பா உனக்கு வேலை கொடுத்துருக்காங்க, போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே அப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு எனக்கு ஆரஞ்சு பழம் உடிச்சுதான்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோயின் அதில் ஒன்று எடுத்து வாயில் போடுறா, நல்லா ஸ்வீட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அப்பா எடுத்து வாயில் போட்டால் என்ன இது புளிக்குது, இவன் என்ன இனிக்குதுன்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ண ஹீரோ வந்து நிற்கிறான். அவன் அப்படியே ஒரு கம்பெனி சிஇஓ கெட்டப்பில் வந்து நிற்கிறான். ஸோ அவனை பார்த்தது ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அவன் கையெல்லாம் பிடிச்சி பேச, அவனும் கையெடு அப்படின்னு கொஞ்சம் ரூடாக சொல்கிறான். பின்னாடி இன்னொரு பொண்ணு வரா, அவ யாருன்னா ஹீரோவோட ஃபியான்சியா. அந்த பொண்ணு இந்த வீடை பார்த்துட்டு இங்கே தான் இவன் இருந்தானா, எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருந்திருக்கான் அப்படின்னு வீட்டை பார்த்து கொஞ்சம் பேடாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பாயிட்டு உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கலன்னா கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோவும் நாங்கள் இங்கே வந்ததுக்கான ரீசன் என்னோட உயிரை காப்பாற்றினதாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மணி எடுத்து கொடுக்க, ஹீரோயின் இந்த மணிக்காகலாம் நாங்கள் உன்னை காப்பாற்றலை அப்படின்னு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா என்ன நீலாம் என்னோட பொண்ணா, மணியை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவளை திட்டிட்டு அந்த காசையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்தவளை முடிஞ்சிச்சு கிளம்புறோம் அப்படின்னு அவளோட ஃபியான்சி கூட கிளம்ப, இங்கே அப்பாவும் மணி வரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு போகிறாங்க. ஹீரோவுக்கு ஃபியான்சி இருக்கான்னு தெரிஞ்சதுனால ஹீரோயின் செம அப்செட்டில் இருக்கா. இப்போ அதே கோவத்தில் அந்த பழைய பாஸை மீட் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை கேட்டால், அவர் என்ன லாஸ்ட் டைம் அவன் கூட வந்தானே அந்த மேன் வரல, அப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னோட பிஸ்னஸை பார்த்தல, ஆல்ரெடி நானே புரோக்கன் அப் ஆகி உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து என்ன கேட்டுட்டு இருக்கேன், கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் எனக்கு காசு தரலாம் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கேனை தூக்கிட்டு போயிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றுற மாதிரி முன்னாடி போய் ஊற்ற, ஐயோ இவ தீக்குளிக்க போறா போலையே அப்படின்னு பயத்தில் வந்து மணியை கொடுக்குறான். அவளும் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோனோட காலேஜ் கம்ப்ளீட் ஆகுது. ஃபியூச்சர் அவகிட்ட வந்துட்டு எனக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட, அவளும் வேண்டாம் அதுக்கு பதிலாக உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேளு நான் வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு கிஃப்ட்லாம் தேவையில்லை, நீ என் அங்கிளை மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படி தானே, என்னோட அங்கிள் அங்கே வரமாட்டாங்க, அதனால நீ தைரியமாவா அப்படின்னு அவளை கூப்பிட்டு, இப்போ சரின்னு அவளும் பார்ட்டிக்கு போகிறா. அங்கே 2 பேரையும் ஒன்றா பார்த்ததுமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நானும் ஹீரோயினும் பியூரான ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கள் என்னடா தப்பாக பேசணும், அப்போ என்ன மிந்தி நீங்கள் வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா அப்படின்னு கலாய்க்க, டேய் இன்னைக்காவது வாயை மூடிட்டு இருங்கடா அப்படின்னு ஃபன்னாக பேசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து ஹீரோவும் அவனோட ஃபியான்சியும் வராங்க. என்ன அங்கிள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஃபியூச்சரும் ஷாக் ஆகிட்டு கேட்குறான். நானும் உன்னோட அங்கிளும் இப்போ தான் இன்னொரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வந்தோம், உன்னோட பர்த்டேல, அப்புறம் எப்படி நாங்கள் மிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார. இப்போ ஹீரோயின் அங்கே பார்த்தது, என்ன இவளையும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனோட கிளாஸ்மேட் அப்படின்னு ஃபியூச்சர்னு சொல்கிறான். சரி நெக்ஸ்ட் டைம்லாம் ஒரு பார்ட்டிக்கு வரேன்னா உன்ட்டு ட்ரெஸ் இல்லைன்னா டேரெக்டாக என்கிட்ட சொல்லு, நான் அவனை உனக்கு தரேன், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதோ நைட் கவுன் தூக்கி போட்டு வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின் ட்ரெஸ் கமெண்ட் பண்ணுறா. அடுத்து ஃபியூச்சருக்கும், நீ இப்போ பெரிய பையன் ஆகிட்டு இருக்கல, அதெல்லாம் உனக்கு காஸ்ட்லியான கிஃப்டாக வாங்கியிருக்கேன், அப்புறம் என்னோட அட்வைஸ் இருக்குது, நீ இனி நம்ம வீட்டுக்கு மருமகளாக பார்க்கும்போது நல்ல ரிச்சான ஃபேமிலியிலேருந்து பார்க்கணும் சரியா, அப்போ தான் நம்மளோட ஃபேமிலிக்குலாம் அவள் ஃபிட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்டெரக்டாக ஹீரோயினை தான் அட்டாக் பண்ணி பேசுவா. ஹீரோக்கிட்டே நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு கேட்க, அவனும் ஆமாம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் நீ ஹீரோவை காப்பாற்றினால, அதனால நம்ம 2 பேரும் டோஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ஹீரோயின் கூட ட்ரிங்க் பண்ண போகிறேங்கிற பேரில் அவளோட ட்ரெஸ்ஸில் ஒயினை கொட்டி விட்டுறா. அதுக்கு ஹீரோயின் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, என்ன நீ நான் ஜஸ்ட்டு இப்போ தான் உன்னோட ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் பண்ணேன், அதுக்குள்ளே என்ன நீ ஃப்ரேம் பண்ண பார்க்குறியா, நான் ஒன்றும் உன் ட்ரெஸ்ஸில் ஒயினை கொட்டல, நீ எதை இப்படி பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறா. ஹீரோயின் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு ஃபியூச்சர்னு சொல்ல, அப்போ நான் தான் அவளை ஃப்ரேம் பண்ணுறேன்னு சொல்கிறியா அப்படின்னு அவளும் கோவப்படுறா. ஹீரோ வேற ஃபியான்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால ஹீரோயினும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போக, அங்கேயும் ஃபியான்ஸி போயிட்டு, நான் கேள்விப்பட்டேன் ஃபியூச்சர் அவன் பின்னாடி சுற்றுனானாமே, அப்புறம் ஹீரோக்கு அம்னீசியாக வந்திருக்கும் போது ஒன்றா ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்தானா, என்ன நீ இந்த மாதிரி ரிச்சான பசங்க கூட சுற்றிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணி ரிச் ஃபேமிலிக்குள்ளே வரலான்னு நினச்சியா,
உன்னை மாதிரி ஆட்களுக்கு தான் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நானும் கிட்டோன்னு சொல்லிக்கிறேன், நாய் மாதிரி அடுத்தவங்க மேட்டரில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல என்னையா நாயின்னு சொன்ன அப்படின்னு ஹீரோயின் அடிக்க போறா. அவளும் கையை பிடிச்சிட்டு நிற்க அந்த டைம் பார்த்து ஹீரோ அங்கே வர தெரிஞ்சதும் ஃபியான்சி என்னமோ ஹீரோயின் அவளை அட்டாக் பண்ண மாதிரி கன்னத்தில் அறிஞ்சிட்டு கீழே விழுறா. அங்கே வந்து ஹீரோவும் ஃபியான்சிக்கு தான் ஹெல்ப் பண்ணுறான். நீ என்னோட உயிரை காப்பாத்துறேன், அதுக்காக என்னோட ஃபேமிலி நீ புள்ளி பண்ண நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அதே தான் நானும் சொல்கிறேன், உன்னோட லைஃப் நான் காப்பாற்றுறேன், அதுக்காக நீ எங்கள் அப்பா காசு கொடுத்துட்ட, அதுக்கு நீ இப்போ வந்து என்ன புள்ளி பண்ண நானும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். இவ சொல்கிறத நம்பாத, அவதான் என்ன புள்ளி பண்ணா, என் கையை கூட பாரு எவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு கையை காமிக்க, ஆமாம் அவள் தானே ரஃப்பான ஒர்க்லாம் பண்ணுறா, அதனால தான் அவள் கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை சொல்ல ஹீரோயினுக்கும் கோவம் வருது. என்னோட லைஃப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, ஏன் அதை பற்றி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுமா, எனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே இதுக்கு மேலே பேச தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. அப்போ ஹீரோ போயிட்டு நீ என்னோட ஃபியான்சிக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இப்போ ஃபியான்சியும் என்ன நீ அவளை சும்மா விட்டுட்ட, அவங்கிட்ட சாரியே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் இப்போ ஃபூச்சனோட பர்த்டே பார்ட்டி, ஸோ இதில் அவனை கஷ்டப்படுத்த வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் இந்த அம்னீசியாக்கு அப்புறம் நீ என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுற மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோயின் பக்கத்தில் இருந்தாலே நீ என்னை அவாய்ட் பண்ணுற, எனக்கு என்னமோ இது சரியாக படல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னோட ஒய்ஃபுங்கிறது எனக்கு பார்ட்னராக இருக்கணும், எனக்கு ஈக்குவலாக தனியாக நிற்கவும் தெரிஞ்சிருக்கணும், நீ இந்த மாதிரி சில்லியான மேட்டர்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னோட ஒய்ஃபுங்கிற போஸ்டிங் உனக்கு தகுதியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போயிடறான். ஹீரோ இப்படிலாம் பேசுனதுனால ஃபியான்சியை அவங்க ஆன்ட்டிகிட்ட இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா. அவங்க ஆன்ட்டி வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட ஸ்டெப் மதர் தான். இந்த சைட் ஹீரோயினும் ஹீரோ தங்கிட்ட ரொம்ப ரூடாக பேசினதுனால, மிந்தில என்கிட்ட எவ்வளோ பாசமாக பேசுனேன், எல்லாத்தையும் நீ மறந்துட்டல, நீ உன்னோட எல்லா ப்ராமிஸையும் மறந்துட்ட, அப்புறம் இந்த ரிங் மட்டும் எதுக்கு இருக்கு அப்படின்னு அதையும் தூக்கி போடுறா. ஃபியான்சி ஆன்ட்டிகிட்ட போயிட்டு ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். மிந்திலாம் அவனே வந்து என்ன ஹக் பண்ணுவான், இப்போ நான் அவன் கிட்ட போனால் கூட அவன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் அம்னிசியா டைமில் இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னான். பட் ஹீரோயின் பக்கத்தில் வந்த மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான், எனக்கு அதனால் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி நீ பசங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவங்களுக்கும் இரிட்டேட் ஆக தான் செய்யும், உங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் ரொம்ப போட்டு அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணாத, அப்புறம் நான் இந்த மெடிசன்லாம் அவனுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதில் டெய்லி அவனுக்கு சூப் செஞ்சு கொடு, அப்போ அவனோட ஹெல்த்தும் சீக்கிரமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த பொண்ணு ஏன் ஆண்டி இதை நீங்களே சர்வெண்ட் மூலமாக கொடுக்கலாம்ல, அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆண்டியும் நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணுறேன், அப்போ தானே உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஐஸ் வைக்க, அவ்வளோ அதை நம்பிட்டு நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, ஃப்யூச்சரில் எங்கள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நானும் உங்களையே சொந்த அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ ஹீரோ பார்க்க போகிறான். அங்கே சூப் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அவன் வேண்டாம் நான் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை ஆன்ட்டி ஃபாரின்லேருந்து உனக்காக வர வச்சுருக்காங்க, அதை என்னை டெய்லி உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஸோ எனக்காக ட்ரை பண்ணி பாரு, இன்னொரு டைம் நான் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சாரி கேட்க, சரின்னு அவனும் எடுத்து குடிக்கிறான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மீட்டிங் இருக்குது, அதனால நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்போ மீட்டிங் முடிஞ்சது எனக்கு கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபியான்சி கிளம்புறா. ஹீரோ குடிச்ச ஒரு ஸ்பூனையும் துப்பிட்டு வரான். அப்புறம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அதை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்ப சொல்கிறான். ஹீரோயினுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவளோட அங்கிள் கால் பண்ணி ஒரு பையனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்கு, ஸோ அந்த பையனை போய் மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்ல, அவளும் நான் இப்போ தானே கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே இதுக்கு மேரேஜ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னை யார் இப்போ மேரேஜ் பண்ணிக்க சொன்னது, உனக்கு ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் முடிப்போம் அப்புறம் தானே கல்யாணம், அதை வேணா லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஏதோ மெதுவா பேசினா பிள்ளை ஒத்துக்குமேன்னு பார்த்தா என்ன ஓவரா சொல்லிட்டு இருக்க, அப்போ உன்னை அடிச்சாதான் நீ சொல்ற செய்வியா அப்படின்னு அப்பாவும் கோவமா கத்த, ஹீரோயினுக்கு சடனாக வாமிட் வருது. என்ன நீ நாவும் பக்கத்தில் வந்தோன்னு வாமிட் பண்ணுற, அப்போ என்ன என் ஸ்மெல் என்ன அவ்வளோ மோசமாக இருக்கா, ஒழுங்காவில் பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு அம்மாகிட்டையும் திட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா போனதும் அம்மா ஏன்னே தெரில இப்போ கொஞ்ச நாளாக அடிக்கடி வாமிட் வருது அப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருந்திருக்கும்ல, ஸோ இப்போ கிட்ட எடுத்துகிட்டு வந்து அவட்ட கொடுத்து ஒரு ரூமுக்கு போ, அங்கே வச்சு பேசிக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் டெஸ்ட் எடுத்து பார்க்குறா, பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அம்மா கிட்ட அழுதுட்டு இருக்கா. அம்மா நீ நாளைக்கு அப்பா சொன்ன மாதிரி பிளைண்ட் டேட் போ, அப்புறம் நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொன்னதுக்காக ஹீரோயினும் பிளைண்ட் டேட் போகிறா. அங்கே அந்த பையனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, ஸோ செகண்ட் டைம் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ ஹீரோவும் அவனோட ஃபியான்சியை அங்கே வர, ஹீரோயின் அவங்கள கண்டுக்காமல் போகணும்னு நினைக்கிறான். பட் ஃபியான்சி வழியை முடிச்சுட்டு என்ன எங்களுக்கு ஒரு ஹாய் கூட சொல்லாமல் போகிற, நாங்களாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவன் யாரு உன்னோட புது ஆளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்க, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். என்ன நீ இப்படி ரூடாக பேசுகிற, எங்கள் வீட்டு பையன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால,
அவனை நீ ரிஜெக்ட் பண்ணனா இன்னொரு ஆள் கண்டிப்பாக ஹார்ட்டில் இருக்கணும், அது யார் இவனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. இவளோட காலேஜில் இவ எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா அப்படின்லாம் அந்த பிளைண்ட் டேட் மேன் கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்படிலாம் யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்டால் அவளும் ஃபியூச்சர் நேமை சொல்கிறான். அப்போ ஃபியூச்சர் நீங்கள் கூப்பிடு, நான் அவன்கிட்டே கேட்டுக்கிறேன் அவன் என்ன சொன்னாங்கிறத அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது எப்படி உன்னோட பிளைண்ட் டேட்டிங் இருக்கும்போது உன்னை லவ் பண்ண மேலே இங்கே கூப்பிடலாமா, அது தப்பாச்சே அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ இந்த டைம் நீ நிறைய மேன் கூட கனெக்ஷன் வச்சிருக்க, ஸோ எங்கள் வீட்டு பையனே உன்னோட அஃபேரில் இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டு அங்கேருந்து போகிறா. நல்ல வேலை நான் கூட உனக்கு அவளோட சுயரூபம் தெரியலைன்னு நினச்சேன், உனக்கும் அவளை பற்றி தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி லோ கிளாஸில் உள்ள பொண்ணுங்களாம் எப்படியாவது ஒரு பையனை பிடிச்சிட்டு ரிச் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் இவளோட கேரக்டர் வேற ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவை அவளை பார்த்து அதெல்லாம் நீ சொல்லலாமா, உன்னோட அப்பாவே பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு மற்ற ரிச்சான ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. உங்கள் அப்பா பாஸ்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறத மறந்தாத, உங்கள் அப்பா ஜஸ்ட் வார் ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹிப்போக்ராட்டிக்கான பொண்ணுலாம் எனக்கு தேவையில்லை, அதனால நீ உன்னோட ஆன்ட்டிக்கிட்டையும் உன்னோட ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லிடு நம்மளோட என்கேஜ்மெண்ட்டாக நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா அவங்க அம்மா கூட அபார்ட் பண்ணுறதுக்காக. அவளோட டேன் வருது, உள்ளே கூப்பிட்றாங்க. ஹீரோயின் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ மறுபடியும் நான் இன்னொரு டைம் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போ அம்மா கிட்ட வந்து, அம்மா நம்ம இந்த குழந்தைய வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சால் உன்னை அடிச்சே கொண்டு வருவார் அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லைம்மா என் வயிறு பெருசாக தெரியறதுக்கு மட்டும் நான் அப்ராடுக்கு போயிடுறேன், அங்கே போய் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், நான் இந்த குழந்தைய எப்படியாவது வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அம்மாவும் நீ இப்படிலாம் பண்ணால் உன்னை ஃப்யூச்சரில் யாரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, நீ மேரேஜுக்கு முன்னாடி கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துட்டேன்னா உன்னை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, உன்னோட லைஃபே போயிடும் அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க. அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணுற ஆசைலாம் இல்லை, நான் இந்த குழந்தைய மட்டும் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா கிட்ட ரொம்பவே கெஞ்சி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறா. அடுத்த காலேஜ் முடிச்சதுமே இன்டர்வியூக்காக நிறைய கம்பெனிஸில் அப்ளை பண்ணியிருப்பா. அதில் ஃபூ குரூப்போட கம்பெனியும் ஒன்று. ஸோ அதுக்கு தன்னோட கிளாஸ்மேட் கூட அட்டென்ட் பண்ண போகிறா. ஹீரோ தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட். அங்கே ஹீரோயினை பார்த்ததும் நம்ம கம்பெனியில் என்ன இன்டர்வியூ நடக்குதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஆமாம் அதை ஆல்ரெடி நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல, சரி அப்போ மீட்டிங் ஒரு 10 மினிட்ஸ் டிலே பண்ணி வைக்க சொல்லு, நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போகிறான். இங்கே ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட வந்திருப்பாள். அவனுக்கு செம்ம பயமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஸோ நடுநடுங்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் ரொம்பவே கூலாக உட்காந்துட்டு இருக்கான். என்ன உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா, ஒன்று நினச்சா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்லாம் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் தான் ஃபாரின் போகிற பிளானில் இருக்காளே. ஸோ அவளுக்கு இந்த இன்டர்வியூ ரிசல்ட்லாம் ஒரு மேட்டரும் இல்லை. ஸோ சும்மா தான் வந்து அட்டன் பண்ண வந்திருப்பா. இப்போ அவளோட டைம் வந்ததும் உள்ளே போய் தன்னோட ரெஸ்யூமை கொடுக்குறா. அங்கே ஹீரோ அவகிட்ட, என்ன வரும்போதே தலையை குனிஞ்சிக்கிட்டே வர, இங்கே இன்டர்வியூ வரலாம் நீ எட்டி கூட பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவளும் ஷாக் ஆகிட்டு கேட்குறா. நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், உன்னை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறது நான் தான் அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோயினும் நீ இந்த கம்பெனியில் இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு இந்த வேலையே தேவையில்ல அப்படின்ட்டு போக போகிறா. என்ன நீ உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு இஷ்டத்துக்கு போகிறேன்னா இது என்ன உங்கள் பக்கத்து கடையா, உன் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்டர்வியூங்கிறது 2-வே ப்ராசஸ் தானே, எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ சொன்ன மாதிரியே அது 2-வே ப்ராசஸ் தான், உன்னோட விருப்பத்தை நீ சொல்லிட்ட, அதே மாதிரி என்னோட டிசிஷனை நான் சொல்கிறேன், ஒன்று நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன், இவளோட ஃபைலை ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு அங்கே சொல்ல, ஹீரோயின் அதை பிடிங்கிட்டு, உனக்கு என்ன மண்டையில் இன்னும் காயம் சரியாகலையா அப்படின்னு அதை கிழிச்சு போடுறா. எனக்கு எவ்வளோதான் தேவை இருந்தாலும் நான் உன்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா. அங்கே உள்ள எம்ப்ளாயிஸும், பிரசிடென்ட் எனி இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இவளோட ஃபைலை நான் சொன்ன மாதிரியே ப்ராசஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே வெளியே வந்தால் ஹீரோனோட அப்பா வந்து நிற்கிறாங்க. அவர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மணி தேவை இருக்குது அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, நீங்கள் கேம்பிளிங் ஆடுறதுக்கெலாம் காசு தர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நீ எனக்கு காசு தர மாட்டேன்னு சொல்கிற, உன்னால என் பொண்ணு வயிறு பெருசாகிடுச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னால என் பொண்ணு கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஹீரோயின் கன்சீவாக இருக்காளா அப்படின்னு அவன் ஷாக் ஆகிட்டு போய் ஹீரோயினை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் ரொம்ப நேரமாக ஹீரோவால் அழுதுட்டு, ஃபைனலி அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம், அவங்க கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ இப்போ அம்மா கால் பண்ணி அபார்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் அம்மா பில் பே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, ஆண்டி உங்கள் பொண்ணுங்க அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் நான் இதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஆண்டி, சீக்கிரம் சொல்லுங்கள் அவளை எங்கே அப்படின்னு கேட்டுட்ருக்கு. எங்கே ஹீரோயின்ட்டு ஆப்ரேஷனுக்காக சைன் போட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டருக்கு கால் பண்ணி ஹீரோ சர்ஜரியை கேன்சல் பண்ண சொல்கிறான். இப்போ ஹீரோயினும் அவனை அங்கே பார்த்துட்டு, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் சாரி ஒய்ஃப் அப்படின்னு அவளை போய் கட்டி பிடிக்கிறான். என்ன ஒய்ஃபா, அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, எல்லாமே ஞாபகம் இருந்தால் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருந்தியா
அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்க மாட்டேன். நீ என்னை எவ்வளோ அவாய்ட் பண்ண, நான் உனக்காக டெய்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ என்னை பற்றி திங்க் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அம்மா வந்துட்டு உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா, வெளியே போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ வெளியே வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உனக்கு தான் ஃபியான்சி இருக்கல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி அவள் என்னோட ஸ்டெப் மதரோட நீஸ், அதனால தான் அவங்க முன்னாடி நான் அவங்க கூட க்ளோஸாக இருந்தால் அவங்க ஒன்றா அட்டாக் பண்ணுவாங்கிறதுக்காக தான் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவள் தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாள் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவும் பிரேக்கப் பண்ண மேட்டரை சொல்கிறான். நான் ஆல்ரெடி அவ கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், இனி உன்னையும் நம்ம குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணுறான். ஃபியான்சி இப்போ ஆன்டிக்கிட்ட போயிட்டு அழுதுட்டு இருக்கா. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவன்கிட்ட சாரிலாம் கேட்டேன், இப்போ என்னாச்சு, அவன் என்கிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டான், அவன் காரை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவன் ஹாஸ்பிட்டலில் அவளை போய் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அழுதுட்டு இருக்கு. மேபி அவன் பண்ண ஹெல்ப்காக பேச போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய், அவள் ஆல்ரெடி கன்சீவாக இருக்கா, அதுவும் இவன் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த சர்ஜரியை கேன்சல் பண்ண வச்சானா அது இவனோட குழந்தை தானே அப்படின்னு சொல்ல, ஆன்டி இந்த அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல, ஸோ அங்கிளை வச்சு எப்படியாவது இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே ஹீரோயின் கன்சீவாக இருக்கா, அப்புறம் குழந்தைய பற்றிக்கிறத பற்றி டிசைட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஹீரோ தான் பக்கத்தில் அவளை வச்சுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறான். அவளும் நான் அன்னைக்கு கற்றுக்கு இந்த கம்பெனியில் நான் மறுபடியும் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, எல்லாரும் என்னை பார்க்கும்போது எனக்கு எம்பரசிங்காக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கா எம்பரசிங்காக இருக்க போது, எனக்கு தான் எம்பரசிங்காக இருக்க போகுது, யாராவது கேட்டாங்கன்னா நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே ஒர்க் பண்ண வச்சேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் இப்போ கிஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே பிரசிடென்ட்டோட ஃபியான்சி எல்லாருக்கும் மில்க் டீ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்போது அது ஹீரோயினுக்கும் ஸ்பெஷலாக வேறு கலரில் வந்து உட்காருது. ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே டவுட்டாக இருக்குது, எனக்கு மில்க் டீ பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கொடுத்த பொண்ணும் என்ன நீ பிரசிடென்ட்டோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் உனக்கு தந்திருக்காங்க, அதை நீ குடிக்க மாட்டியா, கொஞ்சம் குடிச்சா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு போகிறான். இங்கே ஹீரோயினும் குழந்தை வயிற்றுல இருக்குது, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு குடிக்காமல் இருப்பான். அப்போ ஒரு கோவர்க்கர் வந்துட்டு என்ன மில்க் டீ குடிக்காம வச்சிருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நான் இது குடிச்சிக்கவா அப்படின்னு கொஞ்சமாக குடிச்சிட்டு அவனுக்கு வேலை வந்துச்சுன்னு கிளம்புறான். இப்போ அந்த லேடியும் திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த கப்பில் கொஞ்சமாக காலியாக இருக்குமா, ஸோ அதை இப்போ ஃபோட்டோ எடுத்து ஃபியான்சிக்கு அனுப்பி விடுறா. குழந்தைய கொள்ளணுங்கிறது தான் அவங்களோட மோட்டிவ், இவளுக்கு காசு கொடுத்து அதுக்காக செட் பண்ணியிருப்பா. ஸோ ஃபோட்டோஸை பார்த்துட்டு அவங்களோட பிளான் சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஃபியான்சி அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, நான் தான் அவளை கூப்பிட்டு வர சொன்னேன், ஒரு சில்லி மேட்டருக்காக நீங்களாம் பிரேக்கப் பண்ணுறது தப்பு தானே, அதான் உன் அப்பா முன்னாடி பேசலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்பாவும் நீ எதுக்காக பிரேக்கப் பண்ண, சின்ன சின்ன மேட்டருக்கெலாம் பிரேக்கப் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி உங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா எப்போத்துலேருந்து உங்கள் ஒய்ஃப் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்க, அப்பாவும் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன நீ கல்யாணம் தான் என்ன குழந்தை விளையாட்டுன்னு நினச்சியா, ஸோ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நடக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், கல்யாணம் ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு கிடையாது, அதனால நானும் இவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஃபியான்சியும் அதுக்கான ரீசனையும் டேரெக்டாக சொல்லிடுறேன், இதெல்லாம் சில்லியான மேட்டர் கிடையாது, எல்லாம் அந்த ஹீரோயின் பொண்ணுக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்பாவும் என்ன நீ அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் கான்டாக்ட்லேயே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஃபியான்சி அவன் மனசில் இருந்த கோவம் எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாம் அங்கிள், அவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றா சுற்றிக்கிட்டே இருக்காங்க, என்ன அவன் கேர் பண்ணாமல் போனது காரணமே அந்த பொண்ணு தான், அப்படி எப்படி நீ எல்லா கதையும் விட்டுட்டு இருக்க, அவளோட ஆண்டி நீ கொஞ்சம் வாய மூடு, ஒன்று நான் இங்கே கூப்பிட்டதுக்கு காரணம் உன்னை பற்றியும் ஹீரோவை பற்றியும் பேசுறதுக்கு தான், என்னோட பொண்ணு இங்கே உள்ளே இழுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை ஆஃப் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோ என்னோட முடிவு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஃபியான்சியும் ஏன் ஆண்டி என்ன சொல்ல விடாமல் பண்ணீங்க, அவன் பண்ண காரியத்தை சொன்னா தானே அங்கிளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டி புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அந்த பொண்ணு வேற ஆல்ரெடி கன்சீவாக இருக்கா, இவனும் உங்ககிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டான், இப்போ இந்த மேட்டரை நீ பெருசுப்படுத்தின அவன் சீக்கிரமாக அவனை விட்டு போயிடுவான் பார்த்துக்கோ, எப்படியாவது அவன் நம்மளோட வழிக்கு தான் கொண்டு வரணும், அதுக்கு நீ அவனை ஃபோர்ஸ் பண்ணா அவன் உன்னை விட்டு போக தான் செய்வான். அப்புறம் நான் உனக்கு டானி கொடுத்தேன்ல, அந்த சூப்பராக ரெடி பண்ணி கரெக்டாக கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எப்படி ஹீரோயினும் ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்னு ஆன்டி யோசிக்கிறாங்க. ஹீரோயினை பிக்கப் ட்ராப் பண்ணுற வேலையை ஹீரோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ட்ராப் பண்ண வரும்போது இப்போ விண்டர் ஸ்டார்ட் ஆகிட்டல, இனி கிளாத்லாம் நிறைய போட்டுக்கோ, அப்போ தான் உனக்கு ஹீட்டாக இருக்கும், அப்புறம் உனக்கு எது வேணும்னா அசிஸ்டன்ட் கிட்ட கேளு, அப்புறம் அவன் தர்ற கிஃப்ட்டை தவிர வேறு யாரும் உனக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போக, அவளும் டைம் ஆயிடுச்சுன்னு போகிறா அப்படின்னு ஓடி போகிறா. ஃபியான்சி ஹீரோனோட கண்டிஷனை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ் வரா. அங்கே வந்து பார்த்தா அவன் நார்மலாக உட்காந்துட்டு இருக்கா. என்ன இது கன்சீவாக இருக்கான்னு சொன்னாங்க, நான் அபார்ட் பண்ணுறதுக்கு மெடிசனை கொடுத்தா எதுவுமே ஆகலையே
அப்படின்னு வேலையை கொடுத்த பொண்ணை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. அவளும் நீங்கள் சொன்ன மாதிரியே மில்க் டீ அவள் கொடுத்தனே அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவகிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் தெரில. அவள் கன்சீவாக இருந்தான்னு சொன்னாலே அதெல்லாம் இப்போ பொய்யா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு தெரியாமல் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அப்போ அவள் கன்சீவாக இருந்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உனக்கு தேவையில்லாத மேட்டர்லாம் நீ தலையிடாத, அப்போ என்னொரு மில்க் டீ போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஃபியான்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வரான். நீ இங்கே என்ன பண்ணுற, ஏன் ஹீரோயினை கூப்பிட்டு வர சொன்னானா அப்படின்னு அவளும் ஆசையாக கேட்குறா. இல்லை பாஸ் எனக்கு வேற ஒரு வேலை தந்திருக்காங்க அப்படின்னு அந்த ஒர்க்கரை ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணுறான். அப்புறம் ஃபியான்சியே ஆஃபீஸை விட்டு வரட்ட சொல்கிறான். இது எல்லாமே பாஸோட ஆர்டர் தான். அப்புறம் உங்கள் வீட்டுக்கும் அஃபிஷியலான பிரேக்கப் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அவளையும் இப்போ அழுதுகிட்டே மறுபடியும் ஆன்ட்டிக்கிட்ட போகிறா. ஹீரோயினுக்கு இந்த மில்க் டீ மேட்ரு தெரிஞ்சதுலேருந்து அவளுக்கு சாப்பிட்ற மூடே போயிடுச்சு. ஹீரோ அவளுக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இல்லைப்பா அந்த மில்க் டீயை பாய்சன் பண்ண மேட்ரு தெரிஞ்ச பிறகு எனக்கு எதை சாப்பிட சொன்னாலுமே பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இனி அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, இனி கம்பெனிக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, ஸோ ஒன்று இனி சேஃபாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒரு டெம்பிள்லேருந்து பீட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாள் அவனுக்கு கையில் போட்டு விட்டுறதுக்காக. இதை உனக்காக நீ உன்னோட வீட்டுக்கு போகும்போது தரணும்னு வாங்கினேன், இப்போ தான் நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் கையில் போட்டு விடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் நீ என்ன அந்தளவுக்கு லவ் பண்ணியா அப்படின்னு கேட்க லவ்வா நான் ஒன்று லவ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது ஹீரோட கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸில் இவளோட ரிங்கை போட்டுருக்கத பாப்பா. ஹீரோ மேலே இருந்த கோவத்தில் ரிங்கை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிருப்பாள். அதை ஹீரோ எடுத்து பத்திரமா வச்சுருக்கான். ஆன்ட்டிக்கிட்ட ஃபியான்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நான் மில்க் டீயில் பாய்சன் ஆட் பண்ணேன், ஆனால் அவளுக்கு எதுவுமே ஆகலை. ஒருவேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்காளோ, ஆனால் ஹாஸ்பிட்டலில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னாங்களே அப்படின்னு அவளுக்கு எது உண்மை பொய்ன்னு சந்தேகமாக இருக்குது. அப்போ ஆன்ட்டியும் இதை நீ என்னோட டைம் ட்ரை பண்ணி பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாங்க. என்ன ஆன்ட்டி இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க, அவன் எனக்கு கம்பெனிக்குள்ளேயே நீ விட மாட்டான், அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒர்க்கர்ஸையும் ஃபயர் பண்ணிட்டான், இனி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ரொம்பவே சிம்பிள், நீ அவகிட்ட சாரி கேட்கணும்னு ஹீரோயினை வெளியே கூப்பிடு, அப்புறம் அவளோட ஃபுட்டில் மெடிசனை ஆட் பண்ணு, சாப்பிட்டு முடிச்ச பிறகு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்ல நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க, அவன் என்ன நம்பி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஃபூச்சன் வீட்டுக்கு வரான். அவனை பார்த்து தான் ஆன்ட்டி பாரு உனக்கான வாய்ப்பு இப்போ உன்னை தேடி வருது, யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை கூப்பிட்டு உனக்கு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பார்க்குறதுலாம் நல்லா தெரியும்ல, என்னோட கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்குது, அதை கொஞ்சம் செக் பண்ணி தர முடியுமா அப்படின்னு அவனை கூப்பிட்டு போய் அவன் மேலே தண்ணி கூட்டி விடுறான். ஸோ அவனும் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போகிற கேப்பில் இப்போ அவனோட மொபைல் எடுத்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மெசேஜ் பண்ணுறான். அங்கிளுக்கும் உனக்கும் சேர்த்து நான் டின்னர் டேபிள் புக் பண்ணியிருக்கேன், ஸோ இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ உடனே ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்ணி சடனாக ஃபூச்சியாக நம்ம 2 பேரையும் சேர்த்து இன்வைட் பண்ணியிருக்கான், ஒருவேளை நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பயந்து போய் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஏன் பயப்படுற, நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படியும் அவனுக்கு தெரியாதான் போகுது, ஸோ தெரிஞ்சவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறான். பட் அவனோட கால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. அப்போவே ஹீரோக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இங்கே ஃபியான்சியும் ஃபூச்சான்ட்டு போயிட்டு உன்னோட செல்லையும் தண்ணி பட்டிருக்கு, ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, நான் வந்து இதுக்கு காசு தந்துடுறவா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதை ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினும் டின்னருக்காக வந்துட்டா. பட் அவளுக்கு உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. நீ ஏன் இப்படி ஆன்சிட்டியாக ஃபீல் பண்ணுற, இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு குழந்தைய பற்றி சொல்ல என்ன எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ பொண்ணு பிறந்தா அப்புறம் ஒய்ஃபை மறந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறா. என்ன ஒய்ஃபு, இதுக்கு முன்னாடி நான் ஒய்ஃப்னு சொல்லும் போதெல்லாம் நீ தானே கோவப்படுவேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க டே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே, இதை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு ஃபியான்சி ஒரு முக்கில் நின்று கோவப்பட்டுட்டு இருக்கா. ஆன்ட்டி கால் பண்ணி நான் கிச்சனில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவங்க உங்ககிட்ட எந்த ஃபுட்டில் மெடிசன் ஆட் பண்ணலங்கிறத சொல்லிடுவாங்க, ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, ஹீரோயின் சாப்பிட்ட பிறகு எல்லாமே தெரிஞ்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவளுக்கு என்ன பயம்னா, ஒருவேளை ஹீரோயின் உண்மையாகவே கன்சீவாக இருந்து மருந்து சாப்பிட்டு அபார்ட் ஆகிட்டுன்னா ஹீரோ முன்னாடி இவ மாட்டிப்பால, ஸோ அதுக்காக பயந்துட்டு இருக்கா. அதான் எவிடன்ஸ் எதுவும் இல்லைல்ல, ஸோ எதுக்கும் கவலைப்படாத, என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆன்ட்டி தைரியம் சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே ஹீரோயின் இன்னும் ஃபியூச்சர்னு வரவே இல்லையே அப்படின்னு கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன இது டைம் ஆச்சு இன்னும் வரல, அவனோட மொபைல் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்கே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவன் வரலன்னா என்ன, நமக்கு மெசேஜ் பண்ணவங்க வருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்போ ஃபியான்சி வரா. என்ன எதனால நீ டேரெக்டாக சொல்லியிருக்கலாமே, எதுக்கு கஷ்டப்பட்டு ஃபியூச்சனோட மொபைல் எடுத்து மெசேஜ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஹீரோ கேட்க
நான் ஹீரோயின்ட்டு பர்சனலாக சாரி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் டின்னருக்கு இன்வைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் ஆன்ட்டி என்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஹீரோவுக்கு பாஸ்டெல்லாம் மறந்து போயிருக்கும்போது நீ தான் அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால தான் அவனை நல்லா பார்த்துக்கிறான். ஸோ இந்த மேட்டர்லாம் பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு ஆன்ட்டி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ என்னோட தப்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் சாரி கேட்க வந்தேன். அப்புறம் நீ என் மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோம், அதனால இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு டீயை கொடுக்க அவளே எனக்கு குடிக்க விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி எல்லாரும் சின்சியராக சாரி கேட்குறாங்களா அதனால மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி சொல்கிறான், சரி என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறதுனால நான் குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்க போக அதே ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன அதான் எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றாயாச்சுல, அப்புறம் என்ன ஃபார்மாலிட்டி, உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு. அப்போ ஃபுட்டை சர்வ் பண்ணும்போது பாய்சன் உள்ள ஃபுட்டை எடுத்து ஹீரோயினுக்கு சர்வ் பண்ணுறா. ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோயினை சாப்பிட விட மாட்டேங்கிறான். அதே டைம் ஃபியான்சிக்கிட்டையும் நம்ம என்கேஜ்மெண்ட் தான் பிரேக்கப் ஆச்சு, பட் நானும் நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அவளும் இதனால உன்னோட ஒய்ஃப் உங்களை கோச்சிக்க மாட்டாளா, அவள் ஜெலஸாக ஃபீல் பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்டால் ஹீரோவும் அவளாம் கோவப்பட மாட்டா, அவள் ஜெலஸியான டைப் கிடையாது. அப்புறம் நீ என்னோட பெஸ்டி, உன்கிட்ட அவையும் கோவப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே ஹீரோனும் எவன்டா சொன்னது நான் கோவப்பட மாட்டேன்னு, இன்னைக்கு வீட்டுக்கு போ உனக்கு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் அப்படியே பேசி பேசி ஃபியான்சிக்கு ஊட்டி விட்டுறான். அவளும் சாப்பிட்ட பிறகுதான் அவளுக்கு தோணுது, ஆக்சுவலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு ஃபுட் மட்டும் தான் பாய்சன் பண்ணாதது, ஸோ இப்போ நான் எது சாப்பிட்டேன்னு தெரியலையே அப்படின்னு அவளுக்கு பயமாக இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோயின் மேட்டரையும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு அடுத்த ஃபுட்டே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. பட் பாய்சனோட எஃபெக்ட் ரொம்பவே சிவியராக இருக்குது. டக்குன்னு அவளோட மூக்குலேருந்து ப்ளீட் ஆகுது. அவளும் எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு காப்பாற்று அப்படின்னு ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தான் ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோ ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணுறான். இப்போ ஆன்டிக் கால் வருது உங்களோட நீஸ் கோமால இருக்காங்கன்னு. ஸோ அவளும் அடுத்தது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்ல, இந்த முட்டாள் என்ன பண்ணுச்சு, இவ்வளோ பிளானை பக்காவாக போட்டு கொடுத்துருக்கேன், அதை கூட ஒழுங்காக பண்ண தெரியாமல் அவள் பாய்சனான ஃபுட்டை சாப்பிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு அவளை திட்டுறாங்க. அப்புறம் எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்க சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் அதை விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல, அப்படியே ஒஸ்ட்டாக போச்சுன்னா அவனோட அண்ணன் கதை எப்படி முடிச்சோமோ அதே மாதிரி இவன் கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மாஸ்க் போட்ட மேன் அங்கேருந்து சாப்பாடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்து பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆட்களோட. என்ன ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் தப்பாக நாளாக பார்த்துட்டீங்க, எனக்கு உங்களை யாருன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோவை சொல்கிறான், உன்னோட ஃபேஸை நான் மறக்கவே மாட்டேன், 6 மாதத்துக்கு முன்னாடி என்னோட தலையில் அடித்தது நீ தானே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மா அங்கே ரொம்பவே காயப்பட்டுருக்காங்க. அப்புறம் அங்கே கிளாஸஸ்லாம் உடஞ்சி கிடக்குது. என்னாச்சுன்னு கேட்டால் அப்பா ஃபேமிலியிலேருந்து வந்த காசை வச்சு கேம்பிளிங் பண்ணியிருக்காங்க, அதுலேயே நிறைய மணியை லாஸ் பண்ணிவிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அம்மாவை போட்டு அடிச்சிருக்காங்க. இப்படிலாம் ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு தேவையா, டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் அது உங்கள் அப்பாவாச்சு, என்ன நீ பார்த்துக்கனாலும் நமக்கு இங்கே காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் தான் இப்போ ஒர்க் பண்ணுறேன்ல, என்னால் அட்வான்ஸ் சேலரி எடுத்து எதாவது பண்ண முடியும், உங்களையும் பாப்பாவையும் நான் பார்த்துப்பேன், அதனால வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அம்மாவுக்கு அப்பா பின்னாடியே வந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு பயமாக இருக்குது. ஸோ இப்போ ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோவும் அவங்களுக்காக ஒரு புது பிளேஸ் ரெடி பண்ணுறான். இந்த பிளேஸில் நீங்கள் கொஞ்ச நாள் இருங்க, அப்புறம் எங்களோட மேரேஜ் முடிஞ்சதும் நம்ம இதை விட பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அம்மாவுக்கு இதுவே பெருசாக தான் தெரியுது. ஹீரோயினும் அப்பா இங்கே வந்துட மாட்டாங்களே, செக்யூரிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, அவனும் கீழே செக்யூரிட்டி யாரையும் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாமே குட்டாக தான் இருக்குது, அப்புறம் உங்கள் அப்பா மெயினாக உள்ளே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே போகிறான். அங்கே போனால் மறுபடியும் ஹீரோயின் அப்பாவை தான் பார்க்குறான். இப்போ வந்துட்டு ஹீரோ கிட்ட மறுபடியும் காசு கேட்டுட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் என்னோட ஸ்டெப் மதர்கிட்ட 1 மில்லியன் வாங்கினீங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நான் அந்த டைம் அன்லக்கியாக இருந்துட்டேன், அதனால தான் காசெல்லாம் விட்டுட்டேன், நீ மட்டும் இந்த டைம் காசு தான், நான் சீக்கிரமே அந்த அமௌண்ட் தந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லி கேட்க ஹீரோவும் முடியாதுன்னு சொல்கிறான். என்ன நீ உன்னோட மாமனார் காசு தர மாட்டியா, என்னோட பொண்ணு உனக்காக குழந்தை பெற்று தரப்போறா, நீ மாமனாருக்கு ஒரு 1 மில்லியன் கூட தர மாட்டியா அப்படின்லாம் கேட்க, சரி அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு காசு தரேன், பட் அந்த காசை நீங்கள் கேம்பிளிங்கில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது சரியா அப்படின்லாம் சொல்ல, அவனும் மண்டையை ஆட்டிட்டு செக்கை வாங்கினதும் கேம்பிளிங் ஆடுறதுக்கு ஓடுறான். அடுத்த கட்டில் இப்போ வீட்டில் ஆன்ட்டி ஹீரோயினை காணும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நடந்த மேட்டரை சொல்கிறான். என்னன்னா அப்பாக்கு இவன் காசு கொடுத்து அனுப்பியிருப்பான்ல, அப்பா அவர் போய் கேம்பிளிங் ஆடி அதில் தோற்று போயிருப்பாரு, அப்போது திரும்ப காசு கட்ட வேண்டியது இருக்கும்ல, அதுக்காக பொண்ணை பணையம் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ பொண்ணை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ உங்கள் ஹஸ்பண்டையும் ஜெயிலில் அடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ பொண்ணை பார்த்த பிறகுதான் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்குது, நீ கன்சீவாக இருக்குன்னு தெரிஞ்சு உன்னோட அப்பா இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு அம்மாவும் கோவப்படுறாங்க. அடுத்து ஹீரோனும் இந்த மாதிரி ஒரு மேன்லாம் நான் இனி அப்பானே கூப்பிட மாட்டேன்,
நீங்களும் அவரை சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்க, அம்மாக்கு இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஹீரோயினோட பிளானாக தான் இருந்திருக்கும். எப்படியும் அப்பா தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் இந்த மாதிரி காசு கொடுக்க சொன்னது எல்லாமே ஹீரோயின் தான். அவங்க நினச்ச மாதிரி தான் அவங்க அப்பா ஹீரோயினை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே அவங்க பிளான் படி தான் நடந்திருக்கும். ஆனாலும் ஹீரோ இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருக்காத அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, நான் என்னோட சொந்த அப்பாவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன், அதனால என்ன கெட்ட பொண்ணுலாம் நினைக்க மாட்டேன்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அதெல்லாம் இல்லை, நீ பண்ணது கரெக்ட் தான், நான் ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நானும் நல்ல அம்மாவாக இருப்பேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்கிறான். அடுத்து இப்போ ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். எப்படியும் ஒரு நாள் ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல. ஸோ ஹீரோயினை கூப்பிட்டு போக அவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்பா கிட்ட ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஹீரோயின் கன்சீவாக இருக்கா, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், சீக்கிரமே பண்ணிக்கலாங்கிற பிளானில் இருக்கோம், ஏன்னா அது வரைக்கும் குழந்தை வெயிட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாக்கு அதில் விருப்பம் இல்லை. இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுலாம் என்னோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டெப் மதரும் அப்பா சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுனா அப்போ நீங்கள் மட்டும் இவங்களை எதுக்கு மேரேஜ் பண்ணீங்க, அப்போல்லாம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்புறம் உங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டது இவ தானே, இப்போ வந்து இவ்வளோ கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. அதை பற்றி தான் நானும் கேட்க வரேன். எப்படி ஒருத்தவங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு எங்களை அவங்கள பார்த்துக்க விட்டீங்க, அப்புறம் நான் அண்ணனோட டெத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன், அண்ணனும் அண்ணி எப்படி செத்தாங்க அப்படின்னு சொல்ல, இந்த மேட்டர் எதுக்கு எடுக்கிற, இது உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக், இப்போ தான் எல்லாத்தையும் மறந்து மூவ் ஆன் ஆகியிருக்காங்க, ஸோ இதை பற்றி பேச வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வரவே செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவன் வச்சிருந்த டாக்குமெண்ட் எடுத்து அப்பா கிட்ட காமிக்கிறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனும் அண்ணியும் கோவிலுக்கு போனாங்க. அப்பா அவங்க எப்பவுமே யூஸ் பண்ணுற டிரைவர் தான் கூப்பிட்டு போனாங்க. இதில் என்ன சந்தேகத்துக்குரிய விஷயம்னா, அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் எல்லாரையும் நான் கண்டுபிடிச்சோம், பட் அந்த டிரைவரை மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சதஞ்சு போயிருந்தான் அப்படி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம், ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரும்போது ஆக்சிடென்ட் இருந்தால் இது நார்மல் தானே அப்படின்னு ஸ்டெப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. இதே சந்தேகத்தில் தான் 15 வருஷம் இதை பற்றி நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோம். பட் நான் இப்போ ரீசெண்டாக யாரம்மா பார்த்தேன், அதே டிரைவரை பார்த்தேன். எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் என்ன கூட ட்ரை பண்ணான், அப்புறம் உங்களுக்கும் அவனுக்கு என்ன டீலிங் இருக்குது அப்படின்னு ஸ்டெப் வந்து பார்த்து கேட்க, யார், எனக்கு யாரையும் தெரியாது, அவங்க கூட எனக்கு எந்த கான்டாக்டுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. என்ன இப்படி நீங்கள் போய் சொல்லலாமா, என் கண்ணு முன்னாடி தான் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசினா, நான் நீங்கள் சொன்ன வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் இந்த கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஸ்டெப் மதருக்கு பயமாக இருக்குது. அப்பாவுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்னோட பையனையும் மருமகளையும் எதுக்கு கொன்னேன், அவங்க எல்லாரும் உன்னை என்ன பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ண, அடுத்து உன்னோட டார்கெட் யாரு, ஹீரோ கொண்ட பிறகு ஃபியூச்சரையும் கொள்ளலான்னு நினச்சியா அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போட, அவங்களும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மேட்டர் எல்லாத்தையும் நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா நான் ஆல்ரெடி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு, நான் ஒன்றும் கொலை பண்ணல, உண்மையான கொலையிலே உன்னோட அப்பா தான், உன் அப்பா என்ன பண்ணான்னு கேளு. இப்போ ஹீரோயின் இருக்கிற மாதிரி தான் ஒரு நாள் நானும் இருந்தேன், பட் என்னோட லைஃப்பை ஃபுல்லாக கெடுத்தது உன்னோட அப்பா தான் அப்படின்னு அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. நான் மற்ற குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன். நான் கன்சீவாக இருக்கிற டைமில் உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, என்னை ஃபோர்ஸ் பண்ணி அபார்ட் பண்ண வச்சான், என்னோட யூட்ரஸ் ரிமூவ் பண்ணான். அந்த டைம் நான் குழந்தை உதைக்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த குழந்தைய என்கிட்ட வந்து பிடிச்சிட்டான். அப்புறம் இப்படி நான் மட்டும் அவங்க குழந்தையும் கூட சந்தோஷமாக இருக்கிறத விடுவேனா, அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்பாவாலே அது இல்லைன்னு சொல்ல முடியல, ஏன்னா அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்ட்டிக்கு சடனாக அதை பற்றி பேசும்போது அவங்க பேபி முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி தோணுது. ஸோ அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு கீழே விழுந்ததில் காயப்படுத்தினால அவளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினா ஆன்ட்டி சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேட்குறா. எனக்கு அதை பற்றி தெரியாது, பட் எங்கள் அப்பா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்தாங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னு. ஸோ அந்த டைம் நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், நான் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கணும், அவளை நான் டிப்ரெஷனில் விடவே கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் அதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், இனியும் நான் அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ட்ராமாவோட ஃபைனல் சீனா ஹீரோ ஹீரோயின்ட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட ட்ராமாவும் எண்ட் ஆகுது. ஆன்ட்டியோட ரிவெஞ்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளை அட்டாக் பண்ணவங்களை திரும்ப அட்டாக் பண்ணுறது ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், பட் அவங்க ஃபேமிலி டச் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.